ஹலோ சார். ஆமாம் சார், நான் தான் கால் பண்ணேன். இன்றைக்கும் நாளைக்கு நான் லீவு, அதை ஞாபகப்படுத்த தான் கால் பண்ணேன். ஏய், ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியாடி? புக்ஸ் எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சிட்டியா? எதையும் மறக்கல இல்லடி? உன்னதாண்டி கேட்குறேன், உன்னதான். எதுவுமே மறக்கலடியா? அப்பா. ஓகே சார். மாமா கால் எடு மாமா. போடி. சும்மா எப்ப பார்த்தாலும் போனே நோண்டினே இரு. ஏய் குடுங்க எப்ப பாரு போன். ஏய் குடி. ஏய் கேம் ஆட போறேன். நான் கேம் ஆட போறேன். குடுடா. ஏங்க செஞ்சு வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? ஆறி போகுது. செஞ்சு வெய் சொல்றது, ஆறி போன பிறகு சாப்பிடுறது. சீக்கிரம் வாங்க சாப்பிட. ஏங்க இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு நீங்களும் எங்க தம்பியும் மதுரைக்கு போன ஞாபகம் இருக்கா? இந்த பொண்ணியாச்சு சீக்கிரம் பார்த்து பேசி முடிங்க. முடிச்சிடலாம். ஏண்டா தம்பி, இந்த லவ் பண்ணி தொலைஞ்சிருக்கலாம்ல, இப்ப இந்த பிரச்சனை வருமா? பண்ணலாம்க்கா, பட் அவங்க பண்ணுமே, நானா வச்சுக்கிட்டேன் வஞ்சனம் பண்றேன். சேட்டா மாடுந்து. விடு சொன்ன மாமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஃபீல் பண்ணாத மாமா. அதுக்கு அவன் கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். ஏங்க பாப்பா ஸ்கூல்ல விட்டு சீக்கிரம் வீடு வந்து சேருங்க. ஃப்ரெண்டை பார்க்க போறேன், அங்க போறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிடாதீங்க. வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கணும். ஏய் ஸ்டேசி, பாரு என்ன அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடும்னே, அது ஒரு சமத்தா இருக்குன்னு. ஓகேவா? அண்ணா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது அப்புறம் நம்ம 2 பேரும் விளையாடனே. ஓகேவா? சீக்கிரம் வந்து ஷூ சாக்ஸ் போடு, டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு. அந்த வரமா. பாய் ஸ்டேசி. பாய். வா 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 வா. ஏங்க ஹெல்மெட் எடுத்துட்டு போலியா? ஹெல்மெட்லாம் வேணாண்டி, பாப்பா ஸ்கூல் பக்கத்தில் தானே இருக்கு, நான் போயிட்டு விட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கு ஸ்கூல் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? ஹெல்மெட் போறது போட வேண்டியதானே? என்னமோ பண்ணுங்க போங்க, உங்க இஷ்டம். ஹலோ ஹலோ, நீங்க இப்படியே பேசுனீங்கன்னா நான் நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு போகணும். வாப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, ஸ்கூலுக்கு போகலாம். நல்லா இருக்க பொண்ணேன்னு கெடுக்கிறது. பாய். அப்பா அப்பா நிறுத்துங்கப்பா. அம்மா சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்ன, இன்னும் வாங்கியே தரல. ஐயோ மறந்துட்டு இருந்தா செல்லம், சாரிடா. அப்பா போற வழியில வாங்கி தருவாங்கன்னு. சரிம்மா. பாய் 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 பாய். பரே எனக்கு பஜனை தான் முக்கியம். டேய் எங்கடா போற? இப்பதான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, அதுக்குள்ள நீ எங்கடா கிளம்பிட்ட? இந்த பக்கத்துல தான்க்கா, போயிட்டு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன். நேத்தே ட்ரெஸ் பேக் பண்ணேன். சரி பார்த்து போயிட்டு சீக்கிரம் வந்துடுடா. சரி சரி. என்ன மாப்பிள்ள, உன் தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்ன பிடிச்சிக்குதா? அதெல்லாம் பிடிச்சிருக்குதான். கல்யாணத்துக்கு தான் ஒரு 6 மாதம் டைம் கேட்டிருக்கேன்டா. தான் ஒரே யோசனையாக இருக்கு. காசு வேறு இல்லைடா. தான் என்ன பண்ணுறதுனே தெரில. காசு தான்டா, அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் மாப்பிள்ள, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ உன் வாயில் போடுறிய பாக்கு, அதை நீ நிறுத்தினாலே உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிடும். எவ்வளோ தானே போட ஒரு நாளைக்கு நீ? ஐயா நான் என்ன ஒன்று மாதிரி அப்புறம் கடையில் போய்ட்டு வாட்டர் போய்ட்டு வேணுவா. வாயெல்லாம் ஒரு மாதிரி இது. இந்த அதுக்கு ஒன்றும் குறைச்சில்ல, ஆனால் ஒன்றா நம்மள சொல்லிடுவோம். என்னது? ஒன்றும் இல்லை. ஓ 3 ரூபா காஞ்சிக்குண்ணா. மாப்பிள்ள வாட்டர் போய்ட்டு விடு. இந்தா புடி. ஏய் வந்து இந்த ஃபோன் எடுறா. மச்சி சேட்டாடா, அப்படி ஓரமா போய் பேசு போ. ஏய் பேசுறா போடா. ஐயா போடா. ஹலோ எங்கடா இருக்கீங்க? சேட்டா நான் லிங்கா இல்ல, கபாலி. சொல்லு சேட்டா. நீயா? இங்க கான்ட்ராக்டர் கத்திட்டு இருக்கான். மணி 8 ஆயிடுச்சு. லோட் இருக்கணும். 9 மணிக்குள்ள வந்து சேருங்கடானா. எங்கடா சுத்தி இருக்கீங்க? சீக்கிரம் வந்து சேருங்கடா. சேட்டா அதோ வந்துட்டு சேட்டா, கிட்ட தான் சேட்டா, லோட் தான் போயினுறேன். இதோ வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் வாங்க. சரி தோற. நிறுத்துங்க. ஐயா வந்துட்டோம். என்ன சாக்லேட் வேணும்? டைரி மில்க் தான் வேணும். அண்ணா டைரி மில்க் கொடுண்ணா. இந்த பாப்பா புடி. வா போலாம், வா போலாமா?
ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? இவிஎஸ் சப்ஜெக்ட் மட்டும் முடிக்கலப்பா. ஏன்டா? அதை பற்றி மட்டும் கேட்காதப்பா. எனக்கும் அந்த மிஸ்ஸுக்கும் செம்ம சண்டைப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா தப்பு பண்ணியிருப்ப. இல்லைப்பா, அந்த மிஸ்ஸு தான்ப்பா ரொம்ப ஓவராக பண்ணாங்க. அதனால தான்ப்பா நான் அப்படி சொன்னேன். ஸ்கூலுக்கு போய் முடிச்சிடணும். சரிப்பா. ஹலோ, நீங்கள் கேட்டிருக்கிறது சவுண்ட் ரெயின்போ 50.4. நீ நம்ம எந்த டாபிக் பற்றி பேசிட்டு இருக்கோம்னா, சிட்டியில் நிறைய ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்குது. மக்களாகிய நம்ம எப்படி தவிர்க்கலாம் அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணிடுவாங்க. பாப்பா ஏய் லோடு வரல நாங்க கத்தி நிக்கிறாரு இங்க என்ன ஊரா விட்டு கதையை பாத்துக்கிறா. ஆவுண்டா ஆடா வாடா. ஏய் நான் மச்சான் பாவண்டா விட்டு வர சொல்லிட்ட, நம்ம விட்டு வந்துடக்கூடாதுடா. என்ன பண்றது, சின்ன குழந்தைய வச்சுட்டு வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டி நிக்கிறாங்க. இதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. பா மாறிடுறா, 10 வயசு கூட இருக்காது போலடா அந்த பொண்ணுக்கு. ச்சே. நாம் தெரிந்தே செய்கின்ற சிறிய தவறுகளால் நமக்கு தெரியாமலே நம்மால் நிறைய இழப்பு மற்றவர்களுக்கு உண்டாகின்றது. இதைப்போல் நம் அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் சிறிய சிறிய தவறுகளை தவிர்ப்போமே.